வள்ளலார் சத்தியஞான சபை முன்பு ஊர் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். வினோத்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். அதாவது பார்த்தோமானால் வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையில் பார்த்தோமானால் 100 கோடி மதிப்பில் வள்ளலார் சர்வதேச பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என திமுக அரசு தெரிவித்து அதுக்கான கட்டுமான பணிகள் துவக்கி இருந்தது. இந்த நிலையில் பார்த்தோமானால் அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வடலூர் பகுதியில வள்ளலார் சர்வதேச மையம் அதாவது சத்தியஞான சபை பெருவெளியில் அமைய வேண்டாம் என எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த நிலையிலே இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணையின் பொழுது இந்து சமய தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அந்த வள்ளலார் சத்தியஞான சபை அமைந்துள்ள பெருவெளி பகுதியான கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த 71.24 ஏக்கர் நிலப்பரப்பில் எந்த விதமான அந்த வள்ளலார் சர்வதேச மையம் தொடர்பான கட்டுமான பணி திட்டத்தை கைவிடப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பார்த்தோமானால் அந்த பகுதியில் அதாவது வள்ளலார் சத்தியஞான சபை மற்றும் சத்திய தர்மசாலை அமைந்துள்ள அந்த பெருவெளி பகுதியில் சுமார் பார்த்தோமானால் அந்த 71.24 ஏக்கர் பரப்பளவில் பெருவெளி என்பது உள்ளது. இந்த பெருவெளியை ஆக்கிரமித்து எந்தவித கட்டடமும் கட்டக்கூடாது, பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என அந்த நிலம் வள்ளலார் சத்தியஞான சபை அமைப்பதற்காக நிலம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் மற்றும் வடலூர் பொதுமக்கள் உலகம் முழுவதிலும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் ஏராளமானோர் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி வந்த அந்த அன்பர்கள் தற்பொழுது இந்த திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து அந்த வள்ளலார் சத்தியஞான சபை முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.